அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு அப்டேட்காக தான். எதுக்காக அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எப்போ வரப்போகுது, அதுக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா சற்று முன்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட் கன்ஃபார்மாக என்ன டேட்டில் வரப்போகுது மெயினாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா அரசாங்கமே, அதாவது பார்த்திங்கன்னா அரசு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திங்கனாக்கா யார் யாருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்களா, இல்லை அடிஷ்னலாக இன்னும் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலைக்கு நிறைய பேர் கேட்குற விஷயம், நான் செலக்ட் ஆகவேனா ஆக மாட்டேனா அதுக்கான கேள்வி. அதே மாதிரி இதில் எவ்வளோ மார்க் கட் ஆஃப் இருந்தால் எனக்கு நான் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்காமல் பார்த்திங்கன்னா மழை காரணமாக நிறுத்தி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அது பார்த்திங்கனாக்கா எப்போ நடக்கும், ஒரு வேளை நடக்குமா நடக்காதா, ஸோ இல்லை அப்படியே ரிசல்ட் வெளியிடுவாங்களா, ஸோ அதுக்கான அப்டேட் தான் என்ன. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை தான் தேடிட்டே இருக்கீங்க. இதை பற்றின வீடியோஸ் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க கேட்குறீங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் எல்லாருக்காகவும் பார்த்திங்கன்னா எல்லா தகவலுக்குமே அதாவது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்சராகவே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாகவே சொல்ல போகிறேன், சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்டு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம முக்கியமான அப்டேட் கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லோரும் கேட்குற விஷயம், ரிசல்ட் எப்போ வரப்போகுது, இதுதான் எல்லார் மனசில் இருக்கிற ஒரு கேள்வி. இந்த ரேஷன் கடை வேலைக்காக ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்றத பற்றி தான். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எப்போ வெளியாகும் அப்படின்னா ஜனவரி, அதாவது 2025 தான் வெளியாகும். 2025 ஜனவரி பிப்ரவரி, ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு மாதத்தில் வெளியாகலாம், அப்படி இல்லைனா இரண்டாம் மாதத்தில் வெளியாகலாம், ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் நிறைய மாவட்டங்களுக்கு, சரிங்களா, இன்னும் நிறைய மாவட்டத்துக்கு விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி இன்னுமே நேர்காணல் நடக்காமல் இருக்குது. மழை காரணமாக, மழை எச்சரிக்கை காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இதை தள்ளி வச்சுருக்காங்க, ஒத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஷன் கடை நேர்காணல் 38 மாவட்டத்துக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ரிசல்ட் ஒரே டைமில் எல்லாருக்குமே வெளியிட போகிறதாகவும் நேற்றைய தகவல் படி, நேற்றைய கூட்டுறவுத்துறை தகவல் படி நமக்கு இந்த அப்டேட் கிடச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரிசல்ட் கன்ஃபார்மாக வரும், ஆனால் ஜனவரி பிப்ரவரியில் தான் வரும். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நேர்காணல் 39 மாவட்டங்களுக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் சொல்லிட்டாங்க அவங்க சைட்லேருந்து, சரிங்களா. ஸோ ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்றதை தெளிவாக சொல்லியாச்சு இல்லையா. ஸோ இப்போது இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எப்படி நடத்தினாங்க, ஸோ அதை நான் எனக்கு ஒரு சில பேருக்கு 5 கேள்வி தான் கேட்டிருந்தாங்க, ஒரு சில பேருக்கு 10 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் எப்படி அவங்க செலக்ட் பண்ணாங்க, எப்படி மார்க் போட்டாங்கன்றது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டலாக 100 மார்க்கு, சரிங்களா. நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க்கும் நம்ம இன்டர்வியூக்கு 50 மார்க்கும் வச்சுருந்தாங்க, சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு 5 கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு சில பேருக்கு 10 கேள்வி 20 25 கேள்வி வரைக்கும் கூட ஒரு சில பேர் கேட்டிருந்ததாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில பேர் 2 கொஷின் கேட்டவர் டக்குன்னு 2 கொஷின் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் 5 கொஷின் கேட்ட உடனே 5 கொஷினுக்கு 3-4 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு 6-7 கொஷின் 10 கொஷின் கேட்டாலுமே அதில் யோசித்து கொஞ்சம் டைம் எடுத்து தெரியாமல் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக 5 கொஷினில் 1 கொஷின் ஆன்சர் பண்ணுறது, 10ல் 4-3 ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு தான் அந்த 10
அந்த 10 20 கொஷின் கேட்டது எல்லாமே சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5ல் நீங்கள் 4 இல்லை 5 கொஷினுமே நீங்கள் ஆன்சர் பண்ணி டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக 45 to 50 மார்க் கன்ஃபார்ம் ஓகேங்களா. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 கொஷினில் 3 கொஷின் 2 கொஷின் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 25 இந்த லெவல் தான் மார்க்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 25 கொஷின் கேட்டிருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 3 கொஷின் தான் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா 10 15 இவ்வளோ தான் மார்க் போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஒரு சில கேட்டகரி பேரும் இருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண கேட்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கேட்கலாம், அதில் 5 கொஷின் ஆன்சர் பண்ணால் கூட நம்ம 50 மார்க் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ணவங்க அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்களோ அப்போது அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் உங்களுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 50க்கு 50 கன்ஃபார்ம், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இப்படி தான் மார்க் போடுவாங்க. அடுத்த டாக்குமெண்ட் ஓகேங்களா. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் 50 மார்க் கன்ஃபார்ம் அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா. உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்கள் ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, ஸோ ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்ததுனாவே முக்கால்வாசி பேருக்கு வந்து 50 மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இந்த தமிழ் வழி சான்றிதழ், ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி 50 மார்க் கன்ஃபார்ம் ஓகேங்களா. இந்த டாப் மார்க் வரவங்கள தான் இதில் வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. 100ல் 80 90 எடுத்தவங்கள தான் முதல்ல எடுக்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்ட கேள்விகள் தான். உங்களுக்கு எதுவாக அது வந்து தேவையானதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன கேட்டிருக்காங்க, இன்னொரு கேள்வி என்னென்னா இதில் முன்னுரிமை அப்படின்றது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதோட ஆன்சரை வந்து நம்ம அதை அணுகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரேஷன் கடை நோட்டிஃபிகேஷன் வரும்போதே அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக வெளியிட்டிருந்தாங்க. நாங்கள் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதில் யாருக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முதல்ல வந்து 2020 21 இந்த டைமில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொரோனா டைம் இல்லையா. கொரோனா டைமில் எல்லாமே பார்த்திங்கனாக்கா அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு மற்றும் வீட்டை இழந்தவர்களுக்கும் சரி அதில் வந்து முன்னுரிமையை வந்து கொடுக்க போகிறதாகும் ஓகேங்களா. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை வந்து இழந்தவர்களுக்கு முதல் முன்னுரிமை ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குடும்பத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் முதல் கிராஜுவேட் ஓகேங்களா, முதல் பட்டதாரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2வது முன்னுரிமை. அடுத்ததாக 3வது முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வழியில் படித்தவங்களாம் சரி 10வதுலேயும் சரி 12ஆம் வகுப்புலையும் சரி தமிழ் வழியில் ஓகேங்களா, தமிழ் வழி ஸ்கூலில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3வது முன்னுரிமையாக கொடுக்க போகிறாங்க கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போது செலெக்ஷன் பண்ணும்போதும் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து முன்னாள் இராணுவத்தினர், ஹேண்டிகேப்ஸு, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா முன்னுரிமையும் கொடுத்துருக்குறாங்க. அதிகபட்ச முன்னுரிமைன்னு பார்த்தோம்னா இந்த 3 பேருக்கு மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்எஸில் வருமா இல்லை மெயிலில் வருமானது நிறைய பேருக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்கமும் நான் தெளிவாக கொடுத்துட்றேன். ஸோ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மல் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்டர் நம்பர் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இன்றைக்கி டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நார்மல் மெசேஜும் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டரும் வரும், உங்களுக்கு மெயிலும் அனுப்புவாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்குற அப்டேட்டு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ தெரியாமல் இருக்கும், நிறைய பேருக்கு சந்தேகமாக இருப்பீங்க. ரிசல்ட் முடிச்சுட்டு அதே இந்த நேர்காணல் முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.